சிவ சிவ பன்னிரு திருமுறைகள் வரிசையில் 10ஆம் திருமுறையாக வைத்து எண்ணப்படுவது திருமூலருடைய திருமந்திரம். மிக மிக அற்புதமான நூல். திருமூலருடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்தாலே சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தே அவர் வாழ்க்கையாக அமைந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். திருமூலருடைய வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழாருடைய பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. அந்தி இளம் பறைக்கண்ணி அன்னலார் கைலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதற் பெரும் நாயகமாகி இந்திரன் மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகி என்று அவரை அறிமுகப்படுத்துகிறது சேக்கிழாருடைய பெரிய புராணம். திருமூலருடைய வாழ்க்கையே சைவ சித்தாந்தம் என்று எப்படி விளக்குவது? சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒரு கருத்து தெரிந்து கொள்ளலாம். மேலே இருக்கின்ற இறைவனுக்கு பெயர் பதி. நம்மை போன்ற உயிர்களுக்கெல்லாம் பெயர் பசு. நம்மை பிடித்து வைத்திருக்கிற, நம்மை கட்டி வைத்திருக்கின்ற, நமக்கு தலையாக விளங்கக்கூடிய இந்த உலகத்துக்கு பெயர் பாசம். ஆகவே இறைவன் பதி, நாம் பசு, இந்த உலகம் பாசம். பதி, பசு, பாசம். இந்த மூன்று பொருளினுடைய உண்மையை எடுத்து விளக்குவதுதான் சைவ சித்தாந்தம். இந்த பதியாகிய இறைவனுக்கும் பசுவாகிய நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதுபோல பதியாகிய இறைவனுக்கும் பாசமாகிய உலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இறைவனும் அனாதி, நாமும் அனாதி, இந்த உலகமாகிய பாசமும் அனாதி. அந்த பதி என்கின்ற இறைவனை நம்முடைய முயற்சியில் பெற்றுவிடலாம் என்று எண்ணினால் நடக்காது. ஆனால் அந்த பதி என்கின்ற இறைவன் எண்ணினால் இந்த பாசமோ அல்லது பசுவோ உடனடியாக அவனோடு சேர்ந்துவிடும். பசு என்கின்ற ஜீவான்மாவோ இல்லாவிட்டால் பாசம் என்கின்ற உலகமோ தன்னளவிலே தானே முயன்று இறைவனை அடைவது என்பது இல்லை. ஆனால் பதி என்கின்ற இறைவன் திருவுள்ளம் பற்றிவிட்டால் இந்த பசுவோ பாசமோ உடனடியாக அவனோடு கலந்துவிடும். இது சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான சாரம். இதை திருமூலரே பாடுகின்றார். ஆகவே அவர் பாடலில் இருந்து அதை எடுக்கலாம். பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. இந்த பசுவோ பாசமோ தானாகவே சென்றவனை அணுகாது. ஆனால் பதி அணுகிவிட்டால் இந்த பசு பாசம் இரண்டும் நில்லாமல் அவனோடு இணைந்துவிடும். ஆகவே அவனுடைய கருணை வேண்டும் அவனை வணங்குவதற்கு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற தத்துவத்தை விளக்குவது சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். அதுவே இந்த பாடலில் சொல்லப்பட்டது. இப்போது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாதே என்ற திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய பாடலை, அதன் கருத்தை காட்டுவோமே. இந்த கருத்தை காட்டுவதாகவே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதுதான் அற்புதமானது. கைலாயத்தில் இருந்து ஒரு யோகி புறப்பட்டார். அவருடைய நோக்கம் தென்னகத்தில் இருக்கின்ற அகத்திய முனிவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக கடந்து கொண்டே வந்தார். தென்னை சிற்றம்பலம், மயிலாடுதுறை, திருவாவடுதுறை என்கிற இடத்திலே வருகின்ற போது சாத்தனூர் என்கின்ற ஊரிலே ஒரு இடையன் பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்தான். நாம் சில சொற்களைத்தான் மிகவும் ஆழமாக, அழுத்தமாக, குறிப்பாக உங்களுக்கு எடுத்துக்காட்டி உங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் திருமூலருடைய வாழ்க்கையை எப்படி சைவ சித்தாந்தம் என்று வழங்கும். இவர் சாத்தனூர் என்கின்ற ஊருக்கு வருகிற போது அங்கே பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்தான் ஒரு இடையன். அந்த இடையனுக்கு பெயர் மூலன். அவன் மாடுகளை மேய்ப்பதால் அவன் இடையன்.
அவனுக்கு இயற்கையாக அமைந்திருக்கிற பெயர் மூலன். அந்த மூலன் தான் பசுக்களை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சிவயோகி அந்த பக்கத்தில் வருகிற போது தற்செயலாக அந்த மூலன் என்கிறவன் இறந்து போனான். உடனே பசுக்கள் அனைத்தும் தன்னை மேய்ப்பான் இறந்து போனானே என்று அவனை சூழ்ந்து கொண்டு முகம் தொங்க கண்ணீர் வார பசுக்கள் எல்லாம் அழுகின்றன. அப்போது கூடுவிட்டு கூடுவாயும் ஆற்றல் எல்லாம் கற்றறிந்திருக்கின்ற இந்த சிவயோகி அந்த இடத்தில் எண்ணுகிறார், இவன் உயிர் பெற்று எழுந்தால் என்று இந்த பசுக்கள் தங்கள் துன்பம் நீங்காது. ஆகவே இந்த இடையன் என்கின்றவனை நாம் எழுப்பினால் மட்டும்தான் இந்த பசுக்கள் துன்பம் தீரும் என்று சிவயோகி தன்னுடைய உடம்பை கொண்டு போய் ஒரு இடத்தில் தனியாக இருத்திவிட்டு தன்னுடைய உயிரை கொண்டு வந்து இந்த இடையன் ஆகிய மூலனுடைய உடம்பிலே பாய்ச்சினார். உயிர் பெற்று எழுந்தான். உடனே அவ்வாறு உயிர் பெற்று எழுந்தவுடன் பசுக்கள் எல்லாம் மகிழ்ந்தன. இப்போது மூலன் என்ற இடையனுடைய இரவல் உடம்புக்குள்ளே சிவயோகியாருடைய உயிர் தங்கியிருக்கிறது. அவருக்கு இப்போது என்ன சிக்கல்? இந்த பசுக்களை எல்லாம் கொண்டு போய் அந்தந்த வீட்டிலே விட வேண்டும் அல்லவா, மேய்ப்பதற்கு கொண்டு வந்த பசுக்களை. இவர் எப்படியோ மூலன் என்ற பெயர் உள்ள இடையனை தன் உயிரை பாய்ச்சி எழுப்பிவிட்டாரே தவிர மறுபடியும் கொண்டு போய் அந்த பசுக்களை அந்தந்த வீட்டிலே மாலை நேரத்தில் சேர்க்க வேண்டுமே, எப்படி சேர்ப்பது? சரி, நாம் இந்த பசுக்களை எல்லாம் இந்த ஊருக்குள்ளே கொண்டு போவோம், பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர் கொண்டு போனார். அந்தந்த பசு அந்தந்த வீட்டிலே ஏறிவிட்டது. அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. மாடுகள் கூட தங்கள் வீடு அடையாளம் தெரிஞ்சுதான் ஏறுகிறது. சமயத்தில் மனுஷன் தான் வேற வீட்டில் ஏறிப்படுறான். அப்படி பசுக்கள் அது தன்னுடைய வீட்டிலே ஏறிவிட்டது. அதை கண்டு மகிழ்ந்து அவர் திரும்புகிற நேரத்திலே அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய மனைவி வழக்கம் போல கணவன் தன்னுடைய வீட்டுக்குள் வரவில்லையே என்று என்ன பிதற்றிக் கொண்டு எங்கோ நிற்கிறாய் என்று அவன் கையை பற்ற வருகிற போது, நான் உன் கணவன் அல்ல என்று நகர்ந்து கொண்டார் சிவயோகி. அந்த அம்மையார் ஆரம்பித்து விட்டார் ஊரையே கூட்டி, மாடு மேய்க்க போய் என்னுடைய கணவனை ஏதோ தெய்வம் அடித்து விட்டது என்றெல்லாம். அப்போது ஊழவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சொன்னார்கள், இவர் உன்னுடைய கணவராகவும் தெரியவில்லை, இல்ல கணவராகவே இருக்கட்டும், ஏதோ ஒரு விதமான சித்தவனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே நீ உன்னுடைய கணவனை பிரிவதை பற்றி கவலைப்படக்கூடாது, அவன் சித்து பெற்றவனாக தெரிகிறான் என்று ஊரவர் எல்லாம் சொல்ல, இவரை இனிமேல் நாம் தப்பினோம் பிழைத்தோம் என்று திரும்பி வந்து தன்னுடைய உடம்புக்குள்ளே உயிரை மீண்டும் செலுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்குள் அந்த சிவயோகியார் உடம்பை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது அந்த மூலன் என்கிற இடையின் உடம்புக்குள்ளேயே இருந்து கொண்டு திருவாவடுதுறையை சார்ந்து திருமந்திரத்தை பாடினார் அந்த சிவயோகி. அவரே திருமூலர் என்பது சேக்கிழார் நமக்கு காட்டுகின்ற கதை. இப்போது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியணியில் பசுபாசம் இல்லாதே என்ற சைவ சித்தாந்தத்தினுடைய சாரமாகிய திருமந்திரத்தை சொன்னோமே, அந்த திருமந்திரத்தை இப்போது இந்த கதையோடு பொருத்தி பாருங்கள். இப்போது இந்த பசுக்களை மேய்க்கின்றவன் யார்? மூலன் என்ற பெயர் உள்ள இடையன். நாம் சித்தாந்தத்திலே பசு என்று யாரை குறிப்பிடுகிறோம்? மனிதர்களை, ஜீவான்மாக்களை. இந்த பிறப்பிலே நான் ஒரு பசு, நான் ஒரு ஜீவான்மா. என்னை மேய்ப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் இறந்துவிட்டால் நான் புலம்புகிறேன். எப்படி இந்த பசுவை மேய்க்கின்ற இடையன் என்கிறவன், மூலனாகின்ற பெயர் படைத்த இடையன் என்கிறவன் இறந்தவுடன் அந்த பசுக்கள் எல்லாம் புலம்பினவோ, அதுபோல இந்த பிறவியில் எனக்கு தந்தையாகவோ தாயாகவோ இருக்கிறவர்கள் இறந்துவிட்டால் நான் அழுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரிவதில்லை, தெரிந்திருந்தாலும் நினைவுக்கு வருவதில்லை. அது என்ன? இந்த பிறவியிலே என்னை பெற்றெடுத்த பெற்றோராக விளங்கக்கூடியவர்கள் இந்த பிறவிக்குத்தான் அவர்கள் பெற்றோர்களை தவிர எல்லா பிறவிக்கும் அவர்கள் பெற்றோர்கள் அல்லர். மனிதனுக்கு எத்தனை எத்தனை பிறவியோ என்று பட்டினத்தார் சொன்னபடி ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு பெற்றோர் அமைகிறார்கள் அல்லவா? பல பிறப்புகள் எடுக்கின்ற எனக்கு இந்த பிறப்பில், என்னுடைய இந்த இடைப்பிறப்பில் எனக்கு பெற்றோர்களாக அமைந்திருக்கிறவர்கள் இறந்து போனவுடன் நான் புலம்புகிறேன். ஆனால் உண்மை என்ன? இந்த இடைப்பிறப்பில் மட்டும்தான் அவர்கள் பெற்றோர்கள். எப்பொழுதும் நிரந்தரமான பெற்றோராக இருக்கிறவன், மூலமாக விளங்குகிறவன் சிவப்பெரும்பொருள். அவன்தான்
தாயும் தந்தையுமாக இருக்கிறவன். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்பது திருக்களிற்றுப்படியார். ஆகவே மூலமாக விளங்கக்கூடிய பெற்றோர் யார்? மூலமாக விளங்கக்கூடிய தந்தை யார்? சிவபெரும்பொருள். ஆனால் அந்த உண்மை இந்த பசுவாகிய எனக்கு தெரிவதில்லையே. இந்த பிறவியில் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இறந்தவுடன் நான் புலம்புகிறேனே. ஆகவே பசுவாகிய ஒரு ஜீவான்மா இந்த இடைப்பிறவியில் பெற்றோராக வரக்கூடிய இடையர்கள் இறந்து போனால் அவர்களையே மூலம் என்று கருதி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்போது இறைவன் வந்து சொல்லுகின்றான், இந்த பிறவியிலே உனக்கு பெற்றோராக அமைந்திருக்கிறவர்கள் இடையர், ஆனால் நீ அவர்களையே மூலம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். எப்படி? இந்த பசுக்கள் எல்லாம் தன்னை மேய்க்கின்ற இடையனை அவன் பெயர் மூலனாக இருப்பதனாலே மூலன் என்று எண்ணிக்கொண்டிருப்பது போல் இந்த பிறவியில் எனக்கு அமைந்திருக்கிற பெற்றோரையே நான் மூலமாக எண்ணுகிறேன். அல்ல, அவர்கள் இடையர்கள். மூலமாக இருக்கிறவன் ஒரே ஒரு இறைவன் தான். ஆகவே பசுக்களாகிய ஜீவான்மாக்கள் அந்தந்த பிறவியில் தங்களுக்கு பெற்றோராக அமையக்கூடிய இடையர்களை மூலன் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் மூலமானவன் அல்ல, அவன் இடையனே. மூலமானவன் கைலாயத்தில் இருக்கிற சிவபெரும்பொருள் என்பதை காட்டுகின்ற வகையில் இந்த பசுக்கள் தன்னை மேய்க்கின்ற இடையன் இறந்தவுடன் மூலனே இறந்து விட்டதாக எண்ணி புலம்புகிற பொழுது நான் தான் மூலன் என்பதை காட்டுவதற்கு கைலாயத்திலே இருந்து பரம்பொருளே சிவபெரும்பொருளே வரும்போது அப்படியே வந்து இந்த பசுக்களுக்கு துன்பத்தை நீக்குகின்ற வகையிலே திருமூலர் என்கின்ற சித்தராக வந்து, இது இடையன், இதற்காக நீ அழாதே, மூலனாக இருக்கிறவன் நான் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற சித்தாந்த கருத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாத என்றபடி பதியினுடைய பிரதிநிதியாக நந்தியின் அருள் பெற்ற நாயகனாக திருமூலர் வந்து அந்த பசு என்கின்றது தன்னை மேற்கின்றவன் இறந்தபோது அழுது கொண்டிருக்கிற காட்சியை மறைப்பதற்கு தானே மூலன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தே திருமூலருடைய வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருமூலருடைய திருமந்திரம் சில கடினமான பகுதிகளை உடையது என்பது உண்மைதான். ஆனாலும் சாதாரணமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் பல உள. திருமந்திரம் என்பது அற்புதமான கருத்துக்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடியது. திருமந்திரம் வேதப்பொருளும் சிவாகம சாரமும் படித்துள்ள அருமையான நூல். வேதத்தை விட்டு அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள என்று வேதத்தை சிறப்பித்தும் ஆகமத்தை சிறப்பித்தும் திருமூலரே பாடியிருக்கிறார். சிறப்பு பாயிரமான பாடல் ஒன்றில் தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகம சொல் முடிந்தானே என ஆகமத்தை 3000 பாடல்களால் 9 தந்திரமாக திருமூலர் முடிந்துள்ளார் என்பது நமக்கு தெரிகிறது. பாயிரம் என்பது தனி. அதை தவிர திருமூலருடைய திருமந்திரம் 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பாயிரத்திலே கடவுள் வாழ்த்து, வேதாகம சிறப்பு, திருமூலர் வரலாறு இவை அடங்கியுள்ளன. முதல் தந்திரத்திலே உபதேசம், யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, கொல்லாமை, கல்வி, கல்லுண்ணாமை முதலியன அடங்கியுள்ளன. இரண்டாம் தந்திரத்தில் அட்ட வீரட்டம், அதாவது சிவன் எழுந்தருளி இருக்கிற 8 தலங்கள், அட்ட வீரட்டம், லிங்க புராணம், பஞ்சகிருத்தியம், கர்ப்பக்கிரியை, சிவநிந்தை, குருநிந்தை முதலானவை கூறப்படுகின்றன. மூன்றாம் தந்திரத்தில் அட்டாங்க யோகம், அட்டமாசித்தி முதலியன பேசப்படுகின்றன. நாலாம் தந்திரத்தில் சக்கரங்களை பற்றி பேசப்படுகின்றன. திருவம்பல சக்கரம், நவகுண்டம், வைரவி மந்திரம் முதலானவை பேசப்படுகின்றன. ஐந்தாம் தந்திரத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம், சத்தினி பாதம் பேசப்படுகிறது. இது பொதுவாக எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்குள்ள 4 வழிகள் என்பது பொதுவாக அறியப்பட்ட ஒன்று. ஆறாம் தந்திரத்திலே குரு தரிசனம், திருநீறு, துறவு, தவவேடம், ஞானவேடம் முதலியன பேசப்படுகின்றது. ஏழாம் தந்திரத்திலே 6 ஆதாரம், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாகதம், விசுக்தி, ஆகிய என்கின்ற 6 ஆதாரம், சிவபூஜை, குரு பூஜை,
சமாதி கிரியை, பசுவின் இலக்கணம் என்பவை சொல்லப்பட்டன. 8ஆம் தந்திரத்தில் அவத்தைகள், வாய்மை, அவாறுத்தல், பக்தி, முக்தி ஆகியவை சொல்லப்படுகின்றன. 9ஆம் தந்திரத்தில் பஞ்சாட்சரம், சிவதரிசனம், சூனிய சம்பாஷணை, தோத்திரம் முதலானவை கூறப்படுகின்றன. இதில் 6 தந்திரங்கள் வரைக்கும் உலகியல் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய நீதிகளே பேசப்படுகின்றன. அது முக்கியமானது. தந்திரங்கள் என்கிற பெயர்களை கண்டோ, இல்லாவிட்டால் சக்கரங்கள் என்கின்ற பெயர்களை கேள்விப்பட்ட உடனோ சாதாரண மனிதன் வாழ்க்கைக்கு திருமூலருடைய திருமந்திரம் எப்படி புரிய போகிறது என்கிற சந்தேகம் பல பேருக்கு ஏற்படலாம். அது ஏற்படக்கூடாது. 9வது தந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றவை எல்லாம் இந்த சூனிய சம்பாஷணை என்று குறிப்பிட்டோமே, அது வேண்டுமானால் பொருள் எளிதில் வழங்காமல் இருக்கலாம், குரு மூலமாக கற்க வேண்டியதாக இருக்கலாம். முதல் 3, அடுத்த 3 வரக்கூடிய 6 தந்திரங்களிலே இருக்கின்ற திருமந்திரங்கள் அனைத்தும் அன்றாட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களாலும் அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியிருப்பது. இந்த 9ஆம் தந்திரத்தில் இருக்கின்ற சூனிய சம்பாஷணை என்று சொல்லக்கூடிய பகுதியும் கூட கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் நமக்கு பொருள் தெரிந்துவிடும். பாடலை பார்க்கிற போது வியப்பாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும், இது என்ன என்று வழங்காமல் இருக்கும். இப்போது 9ஆம் தந்திரத்தில் சூரிய சம்பாஷணை என்றால் என்ன என்றே நமக்கு புரியாது. ஒரு பாடல், வழுதலை வித்திட பாகல் மொழித்தது, புழுதியை தோண்டினேன், பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினார் தோட்ட குடிகள், முழுதும் படுத்தது வாழிக்கனியே. நான் வழுதலை வித்து என்ற ஒரு வித்து போட்டேன், பாகற்காய் மொழித்தது. சரி என்று புழுதியை தோண்டினேன், அங்கே பூசணி பூத்தது. அதை கண்டவுடன் என் தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய தோட்ட குடிகள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். அதன் பிறகு வாழைக்கனி முழுவதும் நன்றாக பழுத்தது. இதில் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன கருத்தை விளக்க வருகிறார் திருமூலர் என்ற ஐயம் நமக்கு ஏற்படுவது இயற்கை. இங்கே வழுதலை வித்து என்று சொல்வது யோக பயிற்சி. யோக பயிற்சி செய்தால் நமக்கு ஏற்படக்கூடியது வைராகியம், உறுதி. ஆக வழுதலை வித்து என்பது யோக பயிற்சி, பாகல்காய் என்பது வைராகியம். ஆகவே நான் வழுதலையை வித்திட யோக பயிற்சி செய்ய பாகல் முளைத்தது, எனக்கு வைராகியம் தோன்றிற்று. அதேபோல் எல்லாம் வல்ல இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக நான் ஆராய்ச்சியை மேற்கொண்டேன் என்பதை புழுதியை தோண்டினேன். புழுதியை தோண்டினேன் என்றால் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? சிவம் வெளிப்பட்டது. ஜீவனாக இருக்கின்ற நானே சிவமாக மாறிவிட்டேன். சிவம் எனக்குள்ளே இருந்தது வெளிப்பட்டு விட்டது. ஆகவே அதை பூசணி என்றார். பூசணி பூத்தது என்றால் சிவம் வெளிப்பட்டது என்று பொருள். எப்பொழுது ஜீவனாக இருக்கிற மனிதனுக்கு உள்ளே இருக்கிற சிவம் வெளிப்பட்டு விட்டால் அதன் பிறகு மை, வாய், கண், மூக்கு, செவி என்ற புலன்களுக்கோ பொறிகளுக்கோ இந்திரியங்களுக்கோ இந்திரிய விஷயங்களுக்கோ சிற்றின்பங்களுக்கோ ஏது வேலை? அதனால தோட்டத்திலே வேலை செய்கிற குடிகள் கும்பிட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் என்பது போல இந்திரியாதி விஷயங்கள் எல்லாம் என்னை கும்பிட்டு விட்டு ஓடிவிட்டன. இங்கே தோட்டக்குடிகள் என்பது இந்திரியங்களை குறிப்பது. தோட்டக்குடிகள் அதாவது இந்திரியங்கள் தொழுது கொண்டு ஓடினர். அதனுடைய விளைவாக கடைசியில் என்ன கிடைத்தது? ஆன்ம லாபம். வாழிக்கனி என்பது இங்கே ஆன்ம லாபத்தை குறித்தது. அந்த ஆன்ம லாபம் எனக்கு கிடைத்தது என்பதை பழுத்தது கிடைத்தது என்று அவர் குறிப்பிடுவது, வாழிக்கனி என்கின்ற ஆன்ம லாபம் முழுதும் பழுத்தது எனக்கு கிடைத்தது. ஆகவே யோக பயிற்சி செய்தால் வைராக்கியம் உண்டாகும். வைராக்கியம் உண்டானால் தத்துவ ஆராய்ச்சி தோன்றும். தத்துவ ஆராய்ச்சி தோன்றினால் ஜீவனாக இருக்கிறவன் சிவமாக மாறுவான். அப்படி சிவமாக மாறினால் பஞ்சபூதம், பஞ்ச இடங்கள் என்று குறிக்கப்படக்கூடிய ஐம்பொறிகளோ ஐம்புலன்களோ 5 இந்திரியங்களோ வெளிப்பட்டுக் கொள்ளும். அதனுடைய விளைவாக இறுதியிலே நமக்கு கிடைப்பது ஆன்மலாபம். ஆக இப்படி நாம் அதற்கு பொருள் செய்து விடலாம். இருந்தாலும் கூட முதல் 6 தந்திரங்களில் மிக மிக எளிமையாக எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே திருமூலர் பாடியிருக்கின்றவற்றை மிக எளிமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக மக்களுக்கு அவர் சில உபதேசங்களை செய்கிறார். நாம் தவம் தவம் என்று சொல்லுகிறோமே,
பன்னெடுங்காலம் நீரிலே நின்றார்கள், நெருப்பிலே நின்றார்கள், ஊசி மொழியிலே ஒரு காலை படுத்திக் கொண்டு நின்றார்கள், இந்த முனிவர் தவம் செய்தார் என்றெல்லாம் படிக்கின்றோமே. அப்பேற்பட்ட தவத்தினுடைய பலனாலே பெறக்கூடிய கருத்து இல்லாவிட்டால் அப்பேற்பட்ட தவத்தினாலே பெறக்கூடிய பலன் மிக மிக எளிமையாகவே நமக்கு கிடைத்துவிடும் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். யாருக்கும் செலவில்லாமல் போகிற போக்கில் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு செயலை நாம் செய்தால் போதும். அதற்காக சிவபெருமான் மிகுந்து நமக்கு மிகப்பெரிய தவ பலனை தருகிறான் என்பது திருமூலர் கருத்து. அவர் சொல்லுகிறார், இப்படி சாலையில போறியா, எங்கேயாவது ஒரு வில்வ மரம் இருக்கான்னு பாரு. அந்த வில்வ மரத்தில் அப்படி கையை தூக்கி அதனுடைய ஒரு கணையில வச்சு அந்த வில்வ இலையெல்லாம் அப்படியே சருன்னு உருவு. எங்கேயாவது ஒரு குழாயில கொண்டு போய் கழுவு. கோயில்ல கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துரும். இது அர்ச்சனைக்கு சேர்த்துங்கன்னு. நீ பெரிய தவம் செய்துட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இவன் ஆமா ஐயா, இங்க போற போது வில்வ மரம் எங்க இருக்குன்னு பார்த்து அதனுடைய களையெல்லாம் உருவி குழாயில கொண்டு போய் கழுவி கோயில தேடி அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, அதெல்லாம் நம்மால ஒண்ணும் ஆகாது. வானம் போற போது கொஞ்சம் கீழே குடிவியா, எங்காவது நிறைய புல்லு முளைச்சிருக்கான்னு பாரு. அப்படி கீழே குடிஞ்சு உன்னுடைய கையை கொள்ளுகிற அளவுக்கு அப்படியே புல்ல பொடுங்கு, மண்ணை ஒரு தட்டு தட்டு. யாரு விட்டு பசுமாடு நின்னாலும் வாயில கொடுத்துட்டு போடு. நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான். யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை. ஆமா ஐயா, வீதியில போற போது குடிக்கிறதா, புல்ல பொடுங்கறதா, மண்ணை தட்டுறதா, அது எவன் விட்டு பசுமாடோ அது வாயில கொண்டு போய் கொடுக்கறதா, இதெல்லாம் நம்மால ஒண்ணும் ஆகாது. வானா தும்பியா அது செய்வேன். அப்படி இலையில உட்கார்ந்து உனக்கு சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்தின உடனே ஒரு பிடி எடுத்து அப்படியே உருட்டி வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டு வாசல்ல கொண்டு போய் போட்டுடுன்னு சொல்லு. அதை யாரு சாப்பிடுறாங்க பத்தி நீ கவலைப்படாத, வாசல்ல கொண்டு போய் போட்டுவிட. ஒன்னு இறைவன் பெரிய தவம் செய்தவன் உன்னுடைய பெயரை எழுதிக்குவான். யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி. ஆமையா, நானே வெளியே போட்டு எப்ப சோறு கிடைக்கும்னு கவாங்கவான்னு பசியோட வர இறையில உட்காரதான், சோத்த போடுறதான், சாம்பார ஊத்துறதான், ஒரு புடி பிடிக்கிறதா, வாசல்ல கொண்டு போடுங்கிறதா, இதெல்லாம் நம்மால ஒண்ணும் ஆகாதுய்யா. அப்பா என்ன செத்தம் போடாமறா, நீ பெரிய தவம் பண்ணி விட்டேன்னு இறைவன் எழுதிக்குவான்டா. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. என்ன எளிமையான கருத்து, அரிய பெரிய செயல்களை நமக்கு தரக்கூடிய எளிய கருத்து. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. அப்பேற்பட்ட திருமூலர் ஒரு பெரிய புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் என்று சொல்லுகிற போது என்ன பொருளிலே சொல்லுகிறோம்? பழமையிலே பாடிக்கொண்டு வந்தவர்களின்படியே பாடிக்கொண்டு வந்து அதிலே நாம் என்ன என்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று செய்து கொடுத்திருக்கிறவர் திருமூலர். உதாரணத்துக்கு உடம்பு நிலையாமை பற்றி எடுத்துக் கொள்வோம். யாக்கை நிலையாமை பற்றி தமிழ் இலக்கியத்தில் யாக்கை நிலையாமையை பற்றி, இந்த உடம்பு நிலையற்றது என்கின்ற கருத்தை பற்றி பாடாத நூல்களே கிடையாது. மனிதன் என்கிறவன் இறந்தே தீர வேண்டும் என்கிற கருத்தை அடிக்கடி நினைவுபடுத்தாதவர்களே கிடையாது. திருவள்ளுவர் சொன்னார், இரவணி தூங்க போற மாதிரி உனக்கு சாவு, காலையில விழித்துக் கொள்ளுகிற மாதிரி பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எல்லாரும் திரும்ப திரும்ப பாடி இருக்கிறார்கள். நிலையாமையை பற்றி பாடாதவர்களே கிடையாது. பட்னத்தார் பாடினார், சாப்பிட்ட உடனே வயத்தை தடவாதே. சில பேர் சாப்பிட்ட உடனே அப்படி வயத்தை தடவுறது. தடவி மனைவியை கூப்பிட்டு 2 மாதமா நம்ம வயத்துல ஒரு பெரிய பளபளப்பு பாத்தியோ, மனைவியை சொல்லுவா, இப்பதான் உங்க வயிறும் தலையும் ஒன்னா இருக்கு. அவன் வயது தடவும் போது என்ன நினைச்சு தடவரா, இது என்னுடைய தொந்தி, என்னுடைய தொந்தி. பட்னத்தார் சொன்னார், என்னுடைய தொந்தின்னு தடவாதே. ஏ நீ உன்னுடைய தொந்தின்னு தடவும் போதே ஒரு சுடுகாட்டில் இருக்கிற நரி நினைக்கிறது 96ஆம் நம்பர் வீட்டுக்காரன் அவன் தொந்தின்னு தடவரான். அவன் தொந்தி இல்ல, ஏன் தொந்தி. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கழுகு சொல்லுது 22ஆம் நம்பர் வீட்டுக்காரன் அவன் தொந்தின்னு தடவரான். அவன் தொந்தி இல்ல, ஏன் தொந்தி. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய்நரிகள் பெய்கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம்.
பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய்நெறிகள் பெய்கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம். யாரு பாடல? நான் திருவள்ளுவரையும் பட்டினத்தாரையும் மேற்கோளாக காட்டியது ஒரு ஆதிக்கும் அந்தத்துக்குமாக 2 நூல்கள் என்று மேற்கோளாக காட்டின. நிலையாமையை பாடாதவர்களே கிடையாது. ஆனால் ஒரு வேறுபாடு, தமிழ் இலக்கியத்திலே நிலையாமை கருத்துக்களை எடுத்து காட்டுகின்ற போது அந்த ஆசிரியர்களின் குறிக்கோள் என்ன என்றால், மரணத்தை சுட்டிக்காட்டி நம்மை அச்சப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. நிலையாமை என்பது உண்மை, அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே நீ நினைக்கின்ற நல்ல செயல்களை சீக்கிரமாகவே செய்து முடித்துவிடு என்பது நமக்கு எச்சரிப்பதற்காகத்தான் நிலையாமையை பற்றி வற்புறுத்தினார்களே தவிர, மரணம் என்கின்ற ஒன்றை நினைவுபடுத்தி நம்மை அச்சப்படுத்த வேண்டும் என்பது அவர்கள் நோக்கமல்ல. அது கீழ்த்திசை இலக்கியத்துக்கு, நம்முடைய நாட்டின் இலக்கியத்துக்கு கிடைத்திருக்கிற தனிப்பெருமை. அமெரிக்காவிலே ஒரு பெண்பார் புலவர், அந்த அம்மாவுக்கு பேரு எமிலி டிக்கின்சன் பேரு. அந்த அம்மையார் பாடி இருக்கின்ற பாடல்கள் ஒரு 610 பாடல்கள் சாவை பத்தி. ஆகவே அந்த அம்மையாருடைய 600 பாடல்களை படிக்கிற பொழுதும் ஏதோ நிலையான காரியத்தை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பாடிய பாடல்களாக நமக்கு தெரியாது. மரணத்தை கண்ட அச்சத்தினுடைய வெளிப்பாடு அந்த பாடல்கள் என்பது நன்றாக தெரியும். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் அப்படி இல்லை. நிலையாமையை எடுத்து காட்டுகின்ற காலத்திலேயே நிலையான காரியங்களை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அந்த வரிசையிலே திருமூலர் திருமந்திரத்திலே நிலையாமையை மற்றவர்களை விட இன்னும் அழுத்தமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. நிலையாமையை மற்றவர்களை அழுத்தமாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஐயா கடையிலிருந்து தொலைபேசியில சம்சாரத்துக்கிட்ட பேசினார். ஹலோ, சீக்கிரம் சாப்பிட வரேன், மோர் குழம்பு, வெங்காய சாம்பார், வெத்த குழம்பு, சொதி, ஆமவடை, மெதுவடை, அல்வா, ஜிலேபி அடுக்கிறார். அந்த அம்மா அப்படியே புருஷனே சொல்லிவிட்டாரேன்னு எல்லாத்தையும் செய்து ஒரு பெரிய தலைவாழை இலையா போட்டு புருஷன் வந்த உடனே அப்படி எல்லாவற்றையும் பரிமாறி பக்கத்தில் உட்கார்ந்து, ஏங்க இந்த வடையை சாப்பிடுங்க, ஏங்க இந்த ஜிலேபியை சாப்பிடுங்க, ஏங்க இந்த அல்வாவை சாப்பிடுங்க. அவர் இலைய சம்சாரத்தையும் மாறி மாறி பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து இலையை பார்த்தேன், இலையில் சுவை இல்லை. அந்த அம்மா, ஏங்க நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? இவர் நான் அழக சொல்றதா, உன்னுடைய கைவண்ணத்தை சொல்றதா, நீ நீ செஞ்சிருக்கிற இந்த 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 வடைய சொல்றதா, இந்த மெதுவடைய சொல்றதா, ஆம வடைய? ஏங்க என்னங்க என்னமோ பேச ஆரம்பிச்சதுலேருந்து இருமி பேசுறீங்க, என்னமோ மாற பிடிச்சுக்கிறீங்க, என்னங்க என்னமோ தெரியல, உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய இடது பக்கம் பொழிச்சுன்னு வலிக்குது, இடது நெஞ்சு, என்னால ஒண்ணுமே பேச முடியல. அங்க தொலைபேசி பக்கத்துல டாக்டர் நம்பர் இருக்கு, சீக்கிரம் போன் பண்ணி, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இப்படியே இல பக்கத்திலே படுத்துக்கிறேன், சீக்கிரம் போன் பண்ணு. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடநல்லாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. சமைச்சு வையினாராம், அடப்பண்ணி வைத்தார், சாப்பிட்டாராம், அடிசிலை உண்டார், சம்சாரத்து அழக நடுவில் பாராட்டினாராம், மடநல்லாருடன் மந்தனம் கொண்டார், இடது பக்கம் கொஞ்சம் வலிக்குதுன்னாராம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், இப்படியே படுத்துக்கிறேன்னாராம், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. ஆகவே மற்றவர்களை விட நிலையாமையை அதிகமாக பாடியிருக்கிறவர் திருமூலர். அவர் சொன்னார், யாராயிருந்தாலும் இறந்துதான் தீர வேண்டும். ஜனாதிபதியாயிருந்தாலும் சரி, பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி பஞ்சாயத்து போர்டு தலைவர்னு நான் சொல்லல, திருமூலர் சொல்றார். நாட்டுக்கு நாயகன் ஜனாதிபதி, நம்மூர் தலைமகன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டிச் சிவகை ஒன்று ஏறி கடன் முறை நாட்டார்கள் பெண் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. இப்படி நிலையாமையை பாடுகின்ற திருமூலர், மற்றவர்களை விட அடுத்தமாக பாடுகின்ற திருமூலர் உடம்பை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றும் நமக்கு சொன்னார். இது முன்னுக்கு பின் முரணாக இருப்பது போல நமக்கு தெரியும். ஆனால் உடம்பை நன்றாக வைத்துக் கொள், நன்றாக உணவு கொள், உடம்பை திடமாக வைத்துக் கொள், உடம்பை நீ மதிக்க வேண்டும் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். நிலையாமையையும் பாடிவிட்டு உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது முன்னுக்கு பின் முரணாக நமக்கு படுகிறது அல்லவா? அல்ல. ஏன்? நிலையாமையை பற்றி ஏனைய அருளாளர்களை விட அழுத்தமாக பாடிவிட்டு உடம்பை நன்றாக வளர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லுகின்றாரே திருமூலர். ஏன்?
அதற்கு காரணம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆன்ம தரிசனத்தை பெற வேண்டும் என்பது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்குமானால், அந்த ஆன்மாவுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய உடம்பை நன்றாக வளர்த்தால் தான் முடியும் என்கிற கருத்தை புதுமையாக சொல்லுகிறார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. முதலாக இந்த உடம்பை வளர்க்க வேண்டியிருப்பது ஆன்ம தரிசனத்துக்குத்தான். உயிர் என்பது ஆன்மா அல்ல. ஆனால் இந்த உடம்பும் உயிரும் கூடியிருந்தால் மட்டும்தான் ஆன்ம தரிசனம் பெற முடியும். ஆகவே உடம்பை செம்மையாக கவனிக்காவிட்டால் உயிர் போய்விடும். பிறகு எங்கிருந்து ஆன்ம தரிசனத்தை பெறுவது? ஆகவே உயிர் நிலையாமை உடையது என்கிற கருத்தை அழுத்தி பாடினாலும் ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானத்தை படிக்கட்டாக கொண்டு ஆன்ம தரிசனம் பெற வேண்டும் என்பதால், ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நல்ல உடம்பு இருந்தால் தான் ஞானத்தை பெற முடியும். ஞானம் இரண்டு வகைப்படும்: அபரஞானம், பரஞானம். அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல் என்ற பிரிவுகளை எல்லாம் உடையது. ஒரு பெரியவருடைய வார்த்தைகளையோ ஒரு குருவினுடைய வார்த்தையையோ ஒரு நூலையோ தேடி போய் முதலில் கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். இதற்கெல்லாம் உடம்பிலே வலு வேண்டும் அல்லவா? நான் இதையெல்லாம் செய்யலாம் என்றுதான் பார்த்தேன், உடம்பு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் இவன் எங்கே ஞானம் அடைவது? ஆக நல்ல திடமான சரீரம் உடையவன் தான் ஞானத்தை அடைய முடியும். ஆகவே ஞானத்தை அடைய வேண்டிய நோக்கத்தினுடைய அடிப்படையிலே உடம்பை கவனிக்க வேண்டியது முக்கியம் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக, மற்றவர்களைப் போல் நிலையாமையை ஒப்புக்கொண்டாலும் அந்த நிலையாமையை மாறுபடுத்தி பாடுவது போல, நிலையாமைக்கு எதிராக பாடுவது போல உடம்பை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று திருமூலர் பாடுவது ஒரே ஒரு காரணம்: ஞானத்தை பெற வேண்டும், அதன் வழியாக ஆன்ம தரிசனத்தை பெற வேண்டும். உடம்பாரழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் என்று சொன்னவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லிவிட்டார். என்ன காரணம்? உடம்பு போய்விட்ட உயிர் போய்விட்டால் உடம்பு போய்விடுமே. உடம்பும் உயிரும் கூடியதாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் எதற்கு? அதான் ஆன்ம தரிசனத்திற்கு. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த பாடலில் தான் ஆன்ம தரிசனம் செய்வதற்காக உடம்பை வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஜீவனாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிவன் இருக்கிறார். அந்த சிவ தரிசனத்தை நாம் பெறுவதுதான் ஆன்ம தரிசனம் என்பது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். ஒரு பொருளாகிய சிவப்பரம்பொருள் இந்த உடம்புக்குள்ளே இருப்பதை தெரிந்து கொண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அந்த உடம்புக்குள்ளே இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான் என்றால் புறத்தே இருக்கின்ற கடவுள் அகத்தே இருக்கின்றான். பரமாத்மா ஜீவான்மாவாக நம்முடைய இதயத்தில் இருக்கின்றான், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றான், ஆன்மாவில் இருக்கின்றான். ஆகவே ஆன்மாவில் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால், ஜீவன் இருக்கிற காலத்திலே சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ஆன்ம தரிசனத்துக்காக உடம்பை வளர்க்க வேண்டும் என்கிற புதிய கருத்தை பாடுகிறார். இவ்வாறு புதிய கருத்தை பாடுகின்ற திருமூலர் முன்னுக்கு பின் கொஞ்சம் மாறுபட்டு பாடுவது போல நமக்கு தோன்றுவதற்கு காரணம், மிக தெளிவாக ஒரு நோக்கத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அது என்ன என்றால் ஆன்ம தரிசனம் செய்ய வேண்டும் என்பது. அடுத்தபடியாக திருமூலர் திருமந்திரத்தில் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எல்லா புற உலகத்தினுடைய அறிவையும் தன்னுடைய சிந்தனையிலே தேக்கிக் கொண்டு தன்னை புறமை படைத்தவனாக உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கும் தனக்கும் இடையிலே ஒரு குருவை நிச்சயமாக பெற வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். குரு என்கின்ற ஒருவனுடைய வழியாக கலைகள் வருகிற போதுதான் நம்முடைய அறிவை வந்து அவை முற்றிலும் சாருகின்றன. குரு என்ற ஒருவர் மூலமாக மாறாத காலத்திலே பிரபஞ்சத்தினுடைய அறிவெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வந்து தங்குவது இல்லை என்பது திருமூலருடைய கருத்து. இங்கே குரு என்று சொல்லுகின்ற போது அது ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. சாதாரணமாக நாம் வணங்கக்கூடிய ஒரு விக்கிரகமோ, நாம் வணங்கக்கூடிய ஒரு படமோ, நாம் வணங்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய தோற்றமோ அதுவே குருவாக இருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த தெய்வத்தினுடைய நினைப்பு கூட அந்த தெய்வத்தையே குருவாக எண்ணினால் கூட போதும், அவனே குருவாக இருப்பான். அருணகிரியாருக்கு யாரு குரு? முருகன் தானே.
யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்றவர் பாடவில்லையே. ஆக யாம் மோதிய கல்வியும் எம்முடைய அறிவும் வேலவன் என்கின்ற இறைவன் தாமே தந்தது என்றால் அவருக்கு வேலவன் குரு. அதுபோல குரு என்று சொல்லுகின்ற காலத்தில் ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல, அது வணங்குகின்ற தெய்வமாகவே இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் இடையிலே அந்த குரு என்கின்ற ஒரு பொருளின் வழியாக வருகிற போதுதான் பிரபஞ்சத்தினுடைய அறிவெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. அப்பொழுது தெய்வத்தையே குருவாக கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிய கருத்தை பாடுகிறார் திருமூலர். இது அருமையான உதாரணம் மூலம் சொன்னார். வானத்திலே சூரியன் நன்றாக காய்கிறது, தாங்க முடியாத வெயில், வீட்டிலே முற்றம் கொதிக்கிறது. வானத்திலே சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான், வீட்டிலே இருக்கிற முற்றம் சுட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான். சின்ன வயதிலே ஒரு விளையாட்டு, பஞ்சை வாங்கி பஞ்சை துண்டு துண்டாக பீத்து அப்படியே அந்த வீட்டிலே கூடத்திலே முற்றத்திலே போட்டு விடுவது வழக்கம். காலை ஒரு 11 மணி அளவில் சூரியன் வானத்திலே கடுமையாக தோன்றி காய்ந்து கொண்டிருக்கும். என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சூரியன் வானத்திலே காயும், இந்த பஞ்சு கூடத்திலே இருக்கிற முற்றத்தில் அப்படியே கிடக்கும். பகல் 1 மணிக்கு ஒரு பூத கண்ணாடியை கொண்டு போய் அந்த சூரிய ஒளிக்கும் அந்த பஞ்சுக்கும் இடையிலே கொடுக்க காட்டினால் சூரிய ஒளி அனைத்தும் ஒருமுகமாக பூத கண்ணாடி வழியாக வந்து பஞ்சு மேலே பட்டவுடன் பஞ்சு உடனடியாக பற்றிக் கொள்ளும். சூரியன் தனியாகவும் பஞ்சு துண்டு தனியாகவும் இருக்கிற வரைக்கும் பற்றுவதில்லை. சூரியனுடைய சன்னதியிலே அந்த பஞ்சு துண்டு வந்து சேருகிற போது, சன்னதி என்றால் ஒருமைப்பட்ட இடம் என்று பொருள். சூரியன் ஒளி பூராவும் பூத கண்ணாடியின் ஒருமைப்பட்ட ஒன்றின் வழியாக பஞ்சின் மேல் பட்டவுடன் எப்படி பற்றிக் கொள்ளுகிறதோ அப்படி பிரபஞ்சத்தினுடைய அறிவு பூராவும் நாம் தெய்வத்தையே குரு என்று எண்ணுகின்ற காலத்தில் பூத கண்ணாடியின் வழியாக வருகின்ற சூரிய ஒளி பஞ்சின் மேல் பற்றி அது உடனடியாக பற்றுமாறு செய்வது போல ஒருமுகப்பட்ட சிந்தனையில் எல்லா கருத்துக்களும் வந்து சேருகின்றன என்கிற கருத்தை சொல்ல வந்த திருமூலர், சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் வானத்தில் இருப்பது, சூழ் பஞ்சு தரையிலே கிடப்பது, அப்போது ஒன்றும் நடக்காது. சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல, சன்னதி என்றால் ஒருமைப்பட்ட இடம் என்று பொருள். சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல என்றால் பூதக்கண்ணாடியின் வழியாக சூரிய ஒளிக்கதிர்கள் ஒருமைப்பட்டு வருகிற போல் சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றம் முன் அற்ற மலங்களே. குருவுக்கு முன்னாலே நம்முடைய மலங்கள் குற்றங்கள் இவையெல்லாம் நீங்கி பிரபஞ்சத்தினுடைய பேரறிவு நம்மை வந்து சாருகிறது என்கின்ற கருத்தை மிக அழகாக ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார் திருமூலர் திருமந்திரத்திலே. அவருடைய கருத்தின்படி சாதாரணமான மக்களும் கூட மிக பெரும் பலனை புண்ணியத்தை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்கின்ற கருத்தினால் சில பாடல்களை அருளி செய்திருக்கிறார். தானம் செய்ய வேண்டும் என்பது அவர் வற்புறுத்துகின்ற முக்கியமான கருத்து. தானம் என்று சொன்னவுடன் பெருமளவிலே பொருளை வாரிக் கொடுப்பது என்று பொருள் அல்ல. தானம் செய்கின்ற போது மனிதன் எப்படி தெய்வத்தன்மையை உணர்கிறான் என்பதை நுணுக்கமாக காட்டியிருக்கிறார். யார் வந்தாலும் கொடுங்கள். வந்திருக்கிற இவன் தனக்கு வேண்டியவன், இவன் தனக்கு வேண்டாதவன் என்ற வேறுபாடு காட்டாதீர்கள். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், யாராக இருந்தாலும் அவருக்கு கொடுங்கள். அவர் தனக்கு வேண்டியவர், இல்லாவிட்டால் இவர் தனக்கு வேண்டியவர் என்ற வேறுபாடே காட்டாதீர்கள். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். அதோடு உண்ணுகின்ற காலம் வருகிற போது கொஞ்ச நேரம் காத்திருந்து யாராவது விருந்தினர்கள் வருகிறார்களா? தான் உண்ணுகின்ற காலத்தில் உண்பதற்கு உரிய பசியோடு கூட யாராவது வரக்கூடிய வாய்ப்பு உண்டா என்று கொஞ்ச காலம் பொறுத்திருந்து உண்ண வேண்டும். ஆகவே பார்த்து இருந்து உண்மின். அது மட்டுமல்ல, ஏதோ பொருள் கட்டுவிட்டது, பொருள் கட்டுவிடக்கூடாது, பொருள் கட்டுவிடக்கூடாது, பொருள் முதல் போட்டு வாங்கியது, உணவுப் பொருள் வீணாகிவிடக் கூடாது என்று வீணாகி போன உணவை எல்லாம் உண்டுவிடக் கூடாது என்பது திருமூலருடைய கட்டளை.
எந்த ஒரு பழம்பொருளையும் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று கட்டளையிட்டால் பழம்பொருள் போற்றன் மின். அதோடு கூட மனிதனாக பிறந்தவனுக்கு பசி என்பது இயற்கை, பசி என்பது ஒரு பிணி. அந்த பசிப்பிணியை நீக்குவதுதான் மிகப்பெரிய தொண்டு. மனிதனி ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் முண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர், ஒன்றும் சந்தேகமில்லை. பசி வந்திட எந்த ஒரு மனிதனாலும் பொறுக்க முடியாது. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம் என்று தெரியும். ஆகவே உண்ணுகின்ற காலத்திலே மனிதனுக்கு பசி மிகுதியாக போகிற போது ஒரு வேட்கை ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, ஒரு விருப்பம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா. ஆகவே உண்ணுவதிலே எல்லா மனிதனும் விருப்பமுடையவன் தான். வேட்கை உடையீர். அதற்காக நீங்கள் அள்ளி அள்ளி போட்டுக் கொள்ளாதீர்கள். அறுபாட்டு கருவிகள் வேலை செய்து அந்த உணவு செரிமானம் காண வேண்டும் என்று சொன்னால் உணவை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டு உங்களுடைய விரைவை அந்த உண்ணுகின்ற நேரத்திலே காட்டாதீர்கள். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணல் மீன். அதே போல கூடியிருந்து உண்ண வேண்டும், அதுதான் நமக்கு அழகு, அதான் நமக்கு பரோபகார சிந்தனையை விளக்கும் என்பதால் காக்கைகள் ஒன்றாக கூடி ஒன்றை ஒன்று அடித்து கூட்டமாக உண்ணுகின்ற காலத்தை அறிந்து அதுபோல நீங்கள் உண்ணுங்கள் என்பதை காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே என்கிற கருத்தை மிக முக்கியமாக திருமூலர் பாடியிருக்கின்றார். அந்த திருமூலர் மிக முக்கியமாக இறைவனிடத்திலே ஒரு மனிதன் கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் பெற்றிருக்க வேண்டிய கூறு அன்பு என்பதை மிக மிக அதிகமாக வற்புறுத்தியவர். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லிவிட்டால் அவன் கடவுளை வணங்கக்கூடிய தகுதியை முற்றிலும் இழந்து விட்டான் என்பது திருமூலருடைய தீர்மானமான கருத்து. அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு. இது வேறு அது வேறு என்று பேசக்கூடியவர்கள் அறிவற்றவர்கள். அன்புதான் சிவம் என்றும் சிவம்தான் அன்பு என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் தெரிந்து கொண்டு விட்டார் என்றால் அவரிடத்தில் அன்பு வந்து விடுகிறது. அன்பு வந்து விட்டது என்றால் பகையில்லை, பகையில்லை என்று சொன்னால் அதுதான் சிவத்தன்மை. ஆகவே அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. ஆகவே உலகத்திலே ஒரு உயிர் மற்றொரு உயிரிடத்திலே அன்பு காட்டுவதுதான் சிவத்தை உணர்கிற நிலை. அதை விட்டுவிட்டு அன்பு என்கின்ற ஒன்றை விட்டுவிட்டு கடுமையான முறைகளை எல்லாம் பின்பற்றி கடவுளை தொடுவதன் மூலம் அவரை பெறலாம் என்கின்ற கருத்தை திருமூலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் பெரிய பெரிய தவமெல்லாம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று என்னென்னமோ முறைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறார்கள். அப்படியே பெரிய ஆகூதியிலே ஹோமம் செய்கின்ற ஆகூதி போல தன்னுடைய உடம்பையே ஆகூதியிலே போடக்கூடிய அளவிற்கு தங்களை வருத்திக் கொள்ளுகிறார்கள். எலும்பை எல்லாம் மிருகாக ஆக்கி சதைகள் இறைச்சி முதலானவற்றை எல்லாம் மறுத்து போட்டு அப்படியே ஓம புகையாகிய அந்த ஓம நெருப்பாகிய பொன் போன் கல்லில் பொரிய வறுத்து இறைவனை பெற வேண்டும் என்று தவம் செய்வதனாலே அவனை பெற்றுவிட முடியாது. அப்படியே பெரிய ஹோமங்களை செய்வதன் மூலம் தன்னுடைய உடம்பை வருத்திக் கொள்வதன் மூலம் எல்லாம் இறைவனை அறிந்துவிட முடியாது. இது ஒன்றுமே தேவையில்லை. அன்பு என்ற ஒன்று இருந்தால் போதும். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கடலில் பொரிய வரிப்பினும் அன்போடு உருகி அகம்பணிவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே. அந்த பொன்மணியாக விளங்கக்கூடிய சிவப்பரம்பொருளை பெற வேண்டும் என்றால் அன்போடு உருகி அகம் கொடைய வேண்டும். அவ்வாறு அன்போடு உருகி அகம் கொடைவார் சமூகத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். ஏனையவர்கள் ஆரவாரமான பூஜை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்பு என்ற ஒன்று இருந்து விட்டாலே போதும். அந்த அன்பு என்கின்ற ஒன்று இருக்கிறவர்கள் சமூகத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையில் கடந்தாலும் இறைவனுடைய கருணை வெள்ளம் வந்து விழுகின்ற வேகத்திலே ஆரவாரமான பூஜை செய்கின்றவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள். சமூகத்தினுடைய அடித்தளத்திலே கிடக்கிறவன் உண்மையான அன்புடையவனாக இருப்பதனால் அவன் மேலே கொண்டு வந்து விடுவான். இதை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் வேறு சொல்லுகிறார். நல்ல மழை பெய்கிறது, வீட்டு கோரையிலே மழை நீர் தேங்கி எல்லாம்
தண்ணீர் வந்து விழக்கூடிய தூம்பின் வழியாக வந்து வீதியின் வாசலில் விழுகிறது. அப்படி வீதி வாயிலே இந்த நீர் விழும் தூம்பு வழியாக தண்ணீர் வந்து விழுகிற பொழுது தரையிலே ஒரு குழி ஏற்பட்டு விடும். தரையிலே குழி ஏற்பட்டு விடுகிற நேரத்தில் மேலே இருக்கிற பெரிய கற்களை எல்லாம் அந்த தண்ணீர் வந்து விழுகிற வேகத்தில் தண்ணீர் விலக்கி விட்டுவிடும். குழிக்கு அடியிலே கிடக்கிற சின்ன கல் மேலே வந்து விடும். தண்ணீர் வந்து விழுகின்ற வேகத்திலே மேலே இருந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் விலக்கப்பட்டு அந்த குழியின் அடியிலே கிடந்த சின்ன கல் மேலே வருவது போல் அன்பு என்கின்ற ஒன்று இருந்தால் போதும் சமுதாயத்தின் மிக அடித்தளத்திலே கடந்தாலும் இறைவனுடைய கருணை வெள்ளம் வந்து விழுகின்ற வேகத்தில் ஆரவாரமான பூஜை செய்யக்கூடிய கற்கள் எல்லாம் விலக்கப்படுவது போல் ஆரவாரமான பூஜை செய்யக்கூடியவர்கள் விலக்கப்பட்டு உண்மையான அன்புள்ள ஒருவன் மேலே கொண்டு வரப்படுகிறான். வள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர்கள் பெருமானி எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக படைத்து உருகும் அவர் நிற்க என ஆண்டாய்க்கு என்ற இந்த கருத்தை மாணிக்கவாசகரும் கூறியிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி திருமூலர் திருமந்திரத்திலே தந்திரங்கள் ஒவ்வொன்றிலேயும் யாரும் சொல்லாத முறையிலே பல புதிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகிறவர். அதனால்தான் ஒரு பெரிய புரட்சி கவிஞர். இன்றைய தினம் முன்னேறி இருக்கின்ற மருத்துவம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே மருத்துவ கூறுகளை பற்றியும் அவர் பாடியிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. நாம் பார்த்திருக்கிறோம், சில குழந்தைகள் பிறந்த காலத்திலிருந்தே கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த குழந்தையை எடுக்க வேண்டிய இடத்தில் எடுக்க வேண்டும், வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். அது தானாகவே செயல்படக்கூடிய தன்மை உடையதாக இருக்காது, மந்தமாக இருக்கும். என்ன காரணம்? திருமூலர் சொல்லுகிறார், அந்த குழந்தையை வயிற்றிலே தாய் கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது வயிற்றிலே இருந்து மலம் சரியாக கழிந்திருக்காது. வயிற்றிலே இருந்து மலம் சரியாக கழியாவிட்டால் பிறக்கிற பிள்ளை மந்தமாக இருக்கும். சரி, சில குழந்தைகள் பிறக்கின்ற போதே ஊமையாக பிறந்து விடுகிறார்கள். என்ன காரணம்? அந்த குழந்தையை வயிற்றிலே கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது தாயாருடைய வயிற்றிலே இருந்து சிறுநீர் சரியாக பிரிந்திருக்காது. அதனாலே பிறக்கின்ற குழந்தை ஊமையாக இருக்கும். சில குழந்தைகள் பிறக்கின்ற போதே கண்கள் இல்லாமல் பிறந்து விடுகின்றன. என்ன காரணம்? அதற்கும் திருமூலர் சொன்னார், அந்த குழந்தையை வயிற்றிலே கர்ப்பமாக தாங்கியிருக்கிற போது தாயினுடைய வயிற்றிலே இருந்து மலம் சலம் என்ற இரண்டும் சரியாக கழியாமல் இருந்தால் பிறக்கின்ற பிள்ளைக்கு இரண்டு கண்களும் இருக்காது. மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் ஷலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வைத்த குழவிக்கே. உதரம் என்பது வயிறு. மாதா உதரம் வைத்த குழவிக்கே, தாயினுடைய வயிற்றிலே வந்த குழந்தைகளுக்கு மலமியில் மந்தனாம், அந்த உதரத்திலே மலம் மிகுதி இருக்குமானால் குழந்தை மந்தமாக இருக்கும். உதரம் சலமிகில் மூங்கையாம், அந்த மாதாவின் வயிற்றிலே சலம் மிகுதியாக இருக்குமானால் சிறுநீர் ஊமையாக இருக்கும். மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, அந்த தாயினுடைய வயிற்றிலே மலம் சலம் என்ற இரண்டும் கடியாமல் இருக்குமானால் நிச்சயமாக பிறக்கின்ற குழந்தைக்கு கண்ணில்லாமல் போய்விடும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்தை இன்றைய தினமும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், மருத்துவம் கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இவ்வளவு சிறப்போடு கூட ஒரு துறை என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் 6 தந்திரங்களுக்குள்ளே இன்றைய உலகத்திலே இருக்கின்ற மனிதனுக்கும் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் என்னவோ அந்த கருத்துக்களை மிகவும் செம்மையாக எடுத்து காட்டக்கூடிய ஆற்றல் திருமூலருக்கே உரியதாக விளங்குவது. அவர் சொல்லியிருக்கின்ற உபதேசம் முதலானவற்றை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இறைவனை எண்ணத்தான் நம் மீது இயற்கையாகவே படியக்கூடிய ஆணவம் என்பது கழிகிறது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவனம் பதித்தான் பதியே. இந்த உலகத்திலே பிறக்கின்ற போதே எல்லோருக்கும் ஆணவ மலம் என்ற ஒன்று உடனே பிறந்து விடுகிறது என்று சித்தாந்த நூல்கள் கூறுவது வழக்கம். பல பேருக்கு அது என்ன என்று விளங்காது.
மனிதன் பிறக்கிற போதே ஆணவம் கூடவே பிறந்து விடுகிறது, ஆணவ மலம் கூடவே பிறந்து விடுகிறது என்கிறார்கள். என்ன ஆணவ மலம்? அது என்னது? பிறக்கின்ற போதே தன்னோடு பிறந்து விடுகிறது என்றால் எப்படி? ஒன்றுமில்லை. நீங்கள் சில குழந்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 குழந்தை உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு குழந்தையின் இடத்தில் நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். அந்த குழந்தைக்கு அதற்கு விடை தெரியவில்லை. இன்னொரு குழந்தைக்கு விடை தெரிந்திருக்குமானால் அந்த குழந்தை நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்று முந்திக் கொள்ளும். யார் கேட்டா இப்ப அந்த குழந்தைகிட்ட? அது நான் சொல்லுவேன் என்று முந்திக் கொள்ளும். அதுபோலவே 10 குழந்தைகள் இருக்கிற போது ஒரு குழந்தை வைத்திருக்கிற பொருளை கொஞ்சம் கொடு என்று கேட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த குழந்தை என்ன சொல்லும்? இது என்னது, இது என்னது என்னும். இதை எடுத்தாலும் நான் என்றும் என்னுடையது என்றும் சொல் என்று நாம சொல்லிக் கொடுத்தோம் இல்லையே? குழந்தையாக வளர்க்கிற போது இயற்கையாகவே வளர்க்கிறது அல்லவா? ஆகவே நான் எனது என்ற இரண்டும் ஆணவம் அது இயற்கையாகவே பிறக்கின்ற பொழுதே உயிர்களோடு பிறந்து விடுகின்றன. எப்படி? செம்பிலே களிம்பு என்பது யாரும் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. செம்பிலே களிம்பு இயற்கையாகவே வந்து படிந்து விடுகிறது. செம்பிலே களிம்பை நீக்குவது போல நாம் நம்முடைய ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் செம்புக்கு களிம்பு நீக்கி ஒளியை தரக்கூடிய பொருளைப் போல நமக்கு ஒளி தரக்கூடிய பொருளாக இருக்கின்றவன் எல்லாம் வல்ல சிவன். அவன்தான் நம்மாலே வணங்கப்படுகின்ற மூலப்பரம்பொருள் என்கின்ற கருத்தையும் நமக்கு எடுத்துக் காட்டியிருக்கின்றார் திருமூலர். இவ்வாறு திருமூலருடைய தந்திரங்கள் ஒவ்வொன்றிலேயும் போகிற போது சில இடங்களில் நேர்முகமாகவே பொருள் செய்து விடாமல் அனுபவத்தினுடைய வழியிலேயே பொருள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. சாதாரணமாக திருமூலருடைய திருமந்திரத்தில் யோக நிலைகள் பல விதத்திலே எடுத்துக் காட்டப்படுகின்றன. அந்த யோக நிலையில் மனிதனுடைய உயிர் காற்று, மூச்சு காற்று, பிராணன் தேவையில்லாமல் வெளியே போய்விட்டால் ஆயுள் குறைகிறது என்பது ஒரு கருத்து. வாசி என்பது பிராணவாயு. வாசி என்பதிலே உள்ள வா என்பது நெடில் எழுத்து, நமக்கு தெரியும். சி என்பது குறில் எழுத்து, அதுவும் நமக்கு தெரியும். வாசி என்று சொல்லுகிற போது 12 அங்குலம் மூச்சு காற்று வெளியே செல்லுகிறது. வாசி. அப்படி வாசி என்று சொல்லுகிற போது 12 அங்குலம் வெளியே சென்று 8 அங்குலம் உள்ளே வந்து விடுகிறது. அப்பொழுது வா என்பது 8 அங்குலம், சி என்பது 4 அங்குலம். எனவே விரயம் எவ்வளவு? 12 அங்குலம். ஆதாயம் எவ்வளவு? 8 அங்குலம். 4 அங்குலம் வீணாகி விடுகிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் 4 அங்குலம் போய்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆயுள் குறைந்து விடாத? அதனால் அதை அவ்வாறு கழிய விடாமல் சிவயோகிகள் அதை காப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார்கள். வாசி என்றால் பிராணன் என்று சொன்னோம் அல்லவா? அந்த வாசி என்கின்ற பிராணனை திருப்பினால் என்னாகும்? வாசி என்பதை சிவா, வாசி என்பதை சிவா என்று சொல்லுகிற போது 12 அங்குலமாக திரும்ப வேண்டும். அவ்வாறு சிவா என்று வாசியை திருப்பியவர்கள் உயிரை காக்க வல்லவராகிய சிவயோகிகள். கூடம் எடுத்து கொடிபுக்க மங்கையர் ஓடுவர் நீளுவர் 12 அங்குலம் நீடுவர் என் விரல் கண்டிப்பர் 4 விரல் கூடில் கொளில் கோல அஞ்செழுத்தானே. அவ்வாறு செய்கின்றவர்கள் இந்த 5 எழுத்து மந்திரத்தையும் உச்சரித்து தன்னுடைய பிராணன் வீணாக செலவாகாதபடி கெட்டியாக பிடித்து வைத்துக் கொண்டு 12 காலம் வாழ்வர். காரணம், மூச்சு காற்றினுடைய வெளிப்போதலை பொறுத்தே மனிதனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுவதனால் அந்த மூச்சு காற்றை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பிராணவாயுனுடைய ரகசியத்தையும் அவர் பாடியிருக்கிறார். இவ்வாறு உலகியல், மனித வாழ்க்கை, கடவுள் நெறி, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு, யோக வாழ்க்கை முதலானவற்றையெல்லாம் மிக தெளிவாக தெரிவிக்கின்றவர். யோக நெறியிலே மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நெறியையும் சொல்லியிருக்கிறார். அது அந்த நூலை கண்டு பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரியங்க யோகம் என்று பெயர். பரியங்கம் என்றால் கட்டில். ஆணும் பெண்ணும் ஒன்றாக கூடி கட்டிலில் பெறுகின்ற சிற்றின்பத்தினாலேயே பேரின்பத்தை எய்த முடியும் என்பது திருமூலருடைய ஒரு கருத்து. சிற்றின்பத்தின் மூலமாகவே பேரின்பத்தை அடைய முடியும். குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி பெறுகின்ற இன்பத்தை சிற்றின்பத்தின் மூலமாகவே பெற முடியும்.
என்கிற கருத்தை விளக்கக்கூடிய பகுதிதான் பரியங்க யோகம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே வரக்கூடியது. பரியங்கம் என்றால் கட்டிய யோகம் என்பது பொருள். இப்படி ஒரு துறை மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய பல துறைகளிலே இருந்தும் பல கருத்துக்களையும் நமக்கு தந்திருக்கிறவர் திருமூலர். இதுவரை ஒரு தனி மனிதனுக்கு திருமூலருடைய திருமந்திரம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதற்கான சில பாடல்களை கண்டோம். திருமூலர் மிகவும் பொறுப்புடையவர். ஆகவே அவர் இந்து மதத்தினுடைய ஒற்றுமையை பற்றியும் பாடியிருக்கிறார். ஒற்றுமைக்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை பற்றியும் பாடியிருக்கிறார். நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் பாடியிருக்கிறார். அந்த பாடலை பற்றிய சிந்தனைக்கு வருகிற போது அவருடைய காலத்தை பற்றியும் ஆராய வேண்டும். அவர் ஏதோ 3000 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே வாழ்ந்தவர் என்பதெல்லாம் பொருந்தக்கூடிய ஒன்று அல்ல. அவருடைய காலத்திலே இந்து மதம் என்று சொல்வது 6 வகை கலைகளாக பிரிந்து கிடந்தன. மகாகணபதியை வணங்குகின்ற காணாபத்தியம், குமரனை வணங்குகிற கௌமாரம், சிவனை வணங்குகின்ற சைவம், திருமாலை வணங்குகிற வைணவம், சூரியனை வணங்குகிற சௌரம், பராசக்தியை வணங்குகின்ற சாக்தம். இந்த 6 வகை சமயத்துக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் என் தெய்வம் பெரியது உன் தெய்வம் பெரியது என்று கருத்து வேறுபாடு கொண்டால் 6 வகை சமயத்துக்கும் பொதுவாக இருக்கிற இந்து மதத்திலே எப்படி ஒற்றுமை ஏற்படும்? ஆகவே 6 வகை சமயத்தை சார்ந்தவர்கள் எவர் ஒருவரும் தன்னுடைய தெய்வம் பெரியது என்னுடைய தெய்வம் பெரியது என்று ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது என்கிற கருத்தை அழுத்தமாக காட்டியிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற 6 வகை சமயம் என்பது காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்பவைதான். வேறு புறச்சமயங்கள் என்றோ புறப்புறச் சமயங்கள் என்றோ பொருள் செய்வது அவ்வளவு பொருத்த முடியதல்ல. இந்த 6 வகை சமயத்திலேயும் ஒன்றோடு ஒன்று கருத்து வேறுபாடு கொண்டு நிற்குமானால் அது இந்து மதத்திற்குத்தானே குறைவு. இப்போது ஒருவர் சென்னைக்கு வருகிறார். விமான நிலையத்திலே இருந்து முக்கியமான சாலை ஆரம்பித்து விடுகிறது. அந்த சாலையிலே எந்தெந்த சந்திலே இருந்து எந்தெந்த கார் வருகிறதோ அது வந்து அந்தந்த கோட்டில் நின்று கொண்டு முடிவாக இருக்கின்ற உயர்நீதிமன்றத்துக்கு வரை வந்து சேருகிறது. இந்த சாலையில் ஒரே நேரத்தில் சாலையிலே ஒரு 6 கார்கள் நிற்கக்கூடிய வசதி இருக்கிறது. அங்கே காவல்துறையை சார்ந்து போக்குவரத்தை செம்மைப்படுத்துகின்ற ஒரு காவல் துறையை சார்ந்தவர் இருக்கிறார். இந்த 6 பேரும் வரிசையாக நின்று கொண்டிருக்கிற போது இந்த 6 பேரிலே முதல் கோட்டிலே நிற்கின்ற அந்த கார் ஓட்டி நான் தான் முதல் கோட்டில் இருக்கிறேன், நான் தான் முதல்வன் என்று பேசினால் அங்கே இருக்கிற அந்த காவல்துறையை சார்ந்திருக்கிறவர் பேசாமல் இருப்பாரா? நாய்களா ஒருவருக்கொருவர் ஏன் அடித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்பது இயற்கைதானே. காவல்துறையை சார்ந்தவர் கார் ஓட்டியை நாய் என்று சொல்லக்கூடாது. ஏன் அவர் சொல்லுகிறார்? அவருக்கு இந்த சந்தில 10 கார் வருகிறது, இந்த சந்தில 10 லாரி வருகிறது, எல்லாரையும் கை காட்டி அனுப்பியாக வேண்டும். ஆகவே இவர்கள் எங்கே போனாலும் போய் சேருகின்ற இடம் நீதிமன்றம் என்கின்ற அந்த சாலையிலே தானே போய் முடிய வேண்டும். ஆகவே 6 வகை சமயங்களும் ஒரே கடவுளை குறிப்பதால் இதில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு காட்டிக்கொள்ளக் கூடாது என்கிற கருத்தை சொல்ல வந்த திருமூலர், ஒன்று அது பேரூர் வழி அதற்கு 6 உள என்பன போன்றன 2 முச்சமயங்கள். இந்த 6 வகை சமயத்துக்குள்ளே நன்று இது தீது இது என்று உரைப்போர்கள் குன்று குறைத்து எழும் நாயை ஒத்தார்களே என்று திருமூலர் பாடினார். அந்த திருமூலர் காட்டிய நன்னெறியிலே செல்வோம். திருமூலர் காட்டியிருக்கின்ற இந்து மதத்தை கட்டி காப்போம். திருமூலர் நாமம் வாழ்க, திருமந்திரத்தினுடைய நெறி வெல்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Shiva